ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2023 ரிலீஸ் ஆன ஒரு தரமான த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் மிகப்பெரிய சஸ்பென்ஸான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நிஜமாவே வேற லெவல் தரமான ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னா, எப்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் திடீர்னு யாரோ துப்பாக்கி சுடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு அங்கே இருக்க எல்லாரும் ஓடி போய் பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. பட்ட பகல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இவ்வளோ பேர் இருக்கும்போது யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணது யாரு, இந்த கொலையை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரர் இறங்குறாரு. அப்படி அவர் கொலை பண்ண விஷயத்த கண்டுபிடிக்கும் போது நிறைய ட்விஸ்ட் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே நமக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்து கடைசியில கிளைமேக்ஸ்ல பயங்கரமா வெறித்தனமா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. வேற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ரெட்டை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு பசங்க கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் விளையாடுறாங்க. இவங்களுக்கு ஃபீல்டிங்க்கு யாருமே கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க வளர்க்குற நாய் தான் இவங்களுக்கு பால் எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த பசங்க விளையாடிக்கிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னைக்கு மினிஸ்டர் எல்லாம் வராரு போல. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லா போலீஸ்காரங்களும் அங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக அந்த ஏரியால இருக்க நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அப்புறம் பிரஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷனே இப்போ கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கு. இப்போ அந்த பக்கம் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்க இந்த பசங்களை காட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் பவுலிங் பண்ணும் போது பாலை நேரா ஒருத்தர் தூக்கி அடிக்கிறான் பாருங்க. அந்த பால் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தான் போய் விழுது. இப்போ அங்க கட் பண்ணா அந்த ஸ்டேஷனுக்குள்ள காட்டுறாங்க. அங்க லாக்அப்ல ஒரு அக்யூஸ்ட் இருக்கான். அவன் அங்க இருக்க போலீஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சார், கொஞ்சம் கஞ்சா தானே சார் மாட்டுச்சு, கொஞ்சம் காசை வாங்கிட்டு என்ன வெளியே விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரும், என்னடா எங்க கிட்டயே அவன் வேலையை காட்டுறியா, இரு உன்னை பெரிய கேஸ்ல கோத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ண அந்த கஞ்சாவை எவிடன்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு ரூம்ல கொண்டு போய் வைக்கிறாரு. ஸ்டேஷனுக்குள்ள இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவர் எங்கேயோ கொஞ்சம் அவசரமா ஓடுற மாதிரி தெரியுது. இப்ப இந்த பக்கம் அந்த கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க தான். அதுல 2 பேர்ல ஒருத்தன் அந்த பால் எடுக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்குள்ள போறான். அப்படி இவன் உள்ள இறங்கி அந்த பால் எடுக்கிற அந்த நிமிஷம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. 3 தடவை ஷூட் பண்ணிருக்காங்க. இதை இந்த பையன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வெளியில இருந்த போலீஸ் எல்லாம் பயங்கரமா தெரிச்சு போய் அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வராங்க. இப்ப அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு. இப்ப டிவில சிங்கிங் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி சிங்கிங் காம்படிஷன் நடக்கும் போது அதுல ஃபர்ஸ்ட் இந்த கேண்டிடேட்ஸ் வரும்போது அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணோட அம்மாவான ஸ்ரீஜான்னு ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு லைவா பாடுறத காட்டுறாங்க. இந்த சிங்கிங் ஷோவை அப்படியே ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ஒருத்தர் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட பேரு பிரமோத். இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இவர் ஃபீல் பண்றதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, இவ்வளவு நேரம் இந்த பொண்ணோட அம்மாவான ஸ்ரீஜான்னு ஒருத்தங்க டிவில பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான். அதாவது எக்ஸ் ஒய்ஃப். அது மட்டும் இல்லாம அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இவரோட பொண்ணு. நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். 17 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட குடும்ப வாழ்க்கையில இவங்களுக்கு சண்டை வந்திருக்கும். இவரோட ஒய்ஃபான ஸ்ரீஜாவை நிறைய வாட்டி சந்தேகப்பட்டிருக்காரு, அடிக்கவும் செஞ்சிருக்காரு. நிறைய சண்டைகள் இவங்களுக்குள்ள வந்திருக்கு. அந்த நேரத்துல தான் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. இதுக்கு மேல உன் கூட என்னோட வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு ஸ்ரீஜா இவங்க வீட்டை விட்டே வெளியே போயிருப்பாங்க. இப்ப 17 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ அவர் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்திருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய இந்த கடைசி காலத்திலேயாவது அவங்களோட ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவரோட ஒய்ஃபான ஸ்ரீஜாக்கு ஃபோன் பண்றாரு. நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டேன்னு சொல்றாரு. நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பும் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜா அவங்களோட பொண்ணு கிட்ட இவர் தான் அப்பான்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ சொல்லணும், நான் தான் அப்பான்னு நீ சொல்லணும். எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச காலமாவது நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பக்கத்துல ஸ்ரீஜா எதுவும் பேசாம சைலண்டா இவர் பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இன்னொரு ஆபீசர் வந்து, சார் ரொம்ப எமர்ஜென்சி, நீங்க கண்டிப்பா இந்த கால் பேசியாகணும்னு சொல்லி ஒரு போனை கொடுக்கறாரு. இப்ப அந்த போன்ல அவர் பேசினதுமே அவரோட ஃபேஸ் பயங்கரமா மாறுது. இப்ப அங்க கட் பண்ணி ஃபர்ஸ்ட் கன் ஷூட் நடந்ததுலயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வந்தது இல்லையா, அது இந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் வந்திருக்கும். இப்போ அங்க ஒரு உயர் அதிகாரி வந்து ஒரு 3 போலீஸ் ஆபீசர்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த லாக்அப் பக்கத்துல ஒரு குற்றவாளிட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்தார்ல ஒரு போலீஸ் ஆபீசர், அவரு. அதுக்கப்புறமா அவசரமா ஒரு போலீஸ் ஆபீசர் எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு இல்லையா, அவரு. அதுக்கப்புறமா இன்னொருத்தர். இவங்க 3 பேர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம படத்தோட ஹீரோ, அவர் போலீஸ் ஆபீசர்லயே அவர் ஒரு எஸ்பி, அவர் அங்க உள்ள வராரு. உள்ள வந்தவர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு போலீஸ் சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காரு இல்லையா, அவர் யாருமே இல்ல, நம்ம ஹீரோவோட தம்பி வினோத். இப்ப
இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் 2 சின்ன பசங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ட்வின்ஸு, அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் அப்படியே ஸ்டேஷனை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஃபாரன்சிக்ஸ் எல்லாம் அங்கே வந்து செக் பண்ணிட்டு மொத்தம் 3 குண்டுகள் சுடப்பட்டிருக்கு. குண்டுகள் எல்லாமே ரொம்பவும் பக்கத்தில் இருந்து தான் சுடப்பட்டிருக்கு. மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இதை கேட்டுட்டே நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. அங்க ஒரு 3 போலீஸை பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா விசாரிக்கிறதுக்காக. அதுல ஒருத்தரை நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சந்தேகத்தோட பாக்குறாரு. இவரோட பேரு ஜான். இவரை எதுக்காக சந்தேகமா பாக்குறாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷனோட டிஎஸ்பியா நம்ம ஹீரோ தான் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட வந்து இந்த ஜான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி வினோத் வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிறான், எனக்கு வந்து கேஸ்ல அவன் வந்து ஏன்டா நீ இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம என் கிட்ட சண்டைக்கு வரான். இந்த மாதிரி அந்த வினோத்தை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட தான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. நம்ம ஹீரோவும் வினோத்தை கூப்பிட்டு கேக்குறாரு. வினோத் இதே ஸ்டேஷன்ல எஸ்ஐயா தான் இருக்காரு. நம்ம ஹீரோவோட தம்பி தான் இவரு. இந்த வினோத் கிட்ட இவர் பேசணும்னாலே தனியா தான் கூப்பிட்டு பேசுவாரு. ஏன்னா அவங்களோட அண்ணனை அவன் மதிக்கவே மாட்டான். வினோத்துக்கு அவங்க அண்ணனை சுத்தமா பிடிக்காது. இப்ப நம்ம ஹீரோவும் வினோத்தை கூப்பிட்டு அவர் ஒரு அன்னைக்கிற முறையில அட்வைஸ் பண்றாரு. இதோ பாரு, இப்ப ப்ரொமோஷன் டைம், தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாட்டிக்காதன்னு சொல்றாரு. அதுக்கு அவரோட தம்பியான வினோத்தும், இதோ பாரு, ஒய்ஃப் பிள்ளைங்க கூட வாழ்றதுக்கு வக்கில்லாதவன் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா, உன்னோட வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹார்ஷா பேசுறாரு. இப்ப வெளியே அந்த ஜானுங்கிற போலீஸ்காரர்கிட்ட வந்து, ஏப்பா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, வெளியவா உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கமிஷனர் உள்ள வராங்க. இப்ப அந்த ஃபாரன்சிக் டீம் கிட்ட ரிப்போர்ட் எல்லாம் கேட்டுட்டு உடனே அந்த துப்பாக்கியில யாரோட கைரேகை இருக்கு உடனே செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் சஸ்பெக்டான ஜானை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது ஜானு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல இவரு அந்த கஞ்சா அக்யூஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ண அந்த கஞ்சாவை எடுத்துட்டு அந்த எவிடன்ஸ் ஷெல்ஃப்ல கொண்டு போய் வச்சுட்டு போன்ல அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படி அவர் போன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது வினோத்தை பாத்திருக்காரு. வினோத் தனியா தான் உட்காந்துட்டு இருந்திருக்கான். சரி இவனுக்கும் நமக்கு தான் ஆகாதேன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு கண்டுக்காம வந்துட்டு தனியா ஒரு இடத்துக்கு வந்து யாருக்கும் தெரியாம சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் கன்ஷூட் சத்தம் கேட்கும் போது இவர் வெளியே ஓடி வந்து பாத்திருக்காரு. இப்படி அவரோட கதையை அவர் சொல்லி முடிச்சதும் 2வது சஸ்பெக்டான இன்னொரு போலீஸ் ஆபீசர், அவரோட பேரு சந்தீப், அவரை கூப்பிடுறாங்க. சரி ஓகே, நீங்க பார்த்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரும், நான் ஒரு சத்தம் கேட்ட உடனே அந்த இடத்துக்கு வந்தேன் மேடம். ஆனா அங்க வந்த உடனே அங்க ஜான் அண்ட் தினேஷ் இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, சரி உனக்கும் வினோத்துக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த கமிஷனர் கேட்கும் போது இந்த சந்தீப் உடனே சைலண்ட் ஆகுறாரு. ஆக்சுவலா இந்த சந்தீப்புக்கும் வினோத்துக்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அது என்னன்னா, இந்த வினோத் என்னதான் திமிரானவனா இருந்தாலும் சின்ன குழந்தைங்களை பார்த்தா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு தடவை வேலை விஷயத்துல இந்த சந்தீப் ரொம்பவே பிஸியா இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல சந்தீப்போட குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்களோட வீட்லயே இந்த வினோத் கொண்டு விட்டுருப்பாரு. இத பார்த்தா இந்த ஊர் உலகத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, தன்னோட ஹஸ்பண்டுக்கு பதிலா இவர் அவங்க குழந்தைய கொண்டு வந்து விட்டா ஊர்ல இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க எல்லாரும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால இந்த சந்தீப்பும் வினோத் கிட்ட, நீ யாரா என்னோட குழந்தைய கொண்டு வீட்டுல விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிளாஷ் ஆயிருக்கும். இப்ப அந்த ஃபாரன்சிக்ல இருக்கவங்க கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த துப்பாக்கியில ஒரு கைரேகை இருக்கு. நீங்க ஒரு 3 போலீஸை சஸ்பெக்டா பிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல இருக்க தினேஷ்ங்கிறவரோட கைரேகை தான் இந்த துப்பாக்கியில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு கமிஷனர் பக்கத்துல இருக்க இன்னொரு ஆபீசர், கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா அந்த மாதிரி அவன் பண்ணிருக்க மாட்டான். அந்த பவுச்ல இருக்க கைரேகை மட்டுமே வச்சு நீங்க அப்படி முடிவெடுக்க கூடாது. ஏன்னா அந்த பவுச்சே தினேஷோடது தான், அந்த பவுச்ல இருக்க கன்னே அவனோடது தான். அவனோட பவுச்ல அவனோட கைரேகை இல்லாம வேற யாரோட கைரேகை இருக்க போகுது? இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டடான கேள்வியை கேட்க இப்போ தினேஷையே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, உன்னோட கண்ணால தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, உண்மையை சொல்ல, எதனால இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரும் டென்ஷன் ஆகுறாரு. என்ன சார், தேவையில்லாம கேஸை என் பக்கம் திருப்பி விடலான்னு பாக்குறீங்களா? எனக்கு அவசரமா பாத்ரூம் வந்துச்சு, அதனால கண்ணை டேபிள் மேல வச்சுட்டு கண்ணை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போனேன். நீ ஏன்டா உன்னோட கண்ணை கீழே வச்ச, உன்னோட கண்ணு உன் பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சார் நான் சென்ட்ரி தானே, என்னோட கண்ணு ஸ்டேஷன்லேயே தானே இருக்கும், வீட்டுக்கு போகும்போது கூட என்னோட கண்ணை இங்கே தானே வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திமிரா கேட்கறாரு. இதெல்லாம் கேட்டு கமிஷனர் பயங்கரமா திட்டுறாங்க. உண்மையை சொல்ல, உனக்கும் வினோத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த வினோத்தும் எல்லார்கிட்டையும் பிரச்சனையை உருவாக்கி வச்சிருப்பாரு போல இருக்கு. இப்போ இந்த தினேஷோட சைட்ல இருக்க பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் வழக்கமா போகக்கூடிய ஒரு லாட்ஜ்ல தினேஷ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வழக்கமா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த லாட்ஜ்ல இருந்த ஒருத்தங்க வந்து, சார் கொஞ்சம் கீழே வாங்க, கீழே வினோத் சார் பயங்கரமா குடிச்சிருக்காரு, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டதும் தினேஷும் அங்க போறாரு. சார் போதும் சார், வாங்க சார் போலான்னு சொல்லி தினேஷ் கூப்பிடும் போதே, எனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷா பேசினதும் இதுக்கு மேல தினேஷும் எதுவும் பேசல. இப்ப வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு தினேஷ் அங்க போய் செக் பண்ணி பாக்குறாரு. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வராண்டால ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க இன்னொரு பையனை பிடிச்சு எதுக்குடா போட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம தினேஷ் போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு.
அந்த நேரத்துல இந்த வினோத் வேற ஆல்ரெடி குடிச்சிருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு வராரு. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பொண்ணு கூட ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னா இந்த பையன் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல இருக்கு. ஆனா அத இன்னொரு பையன் வந்து போட்டோ எடுத்திருக்கான். இந்த மாதிரி அவன் போட்டோ எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி தான் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வினோத் வேற நல்லா குடிச்சிருக்காரு இல்லையா, அதனால அந்த பொண்ணை பார்த்து கெட்ட வார்த்தையிலே திட்டுறாரு. அந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டு ஒரு பீர் பாட்டில் எடுத்து வினோத்தை அடிக்கிறதுக்காக கைய ஓங்குறா. இப்ப கரெக்டா இந்த வினோத்து குனியவும் அந்த போட்டோ எடுத்தாமலே ஒரு பையன் அவனோட மண்டையிலே இந்த பாட்டில் சிதறிடுது. அங்க கட் பண்ணா இங்க தினேஷை காட்டுறாங்க. அவர் அந்த அடிப்பட்ட பையனை ஜீப்ல தூக்கி போட்டுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு டே வண்டி நிறுத்துங்கடா, அங்க அந்த வினோத்தை விட்டுட்டு வந்துட்டோம்னா அவன் வேற பயங்கரமா குடிச்சிருக்கான், தேவையில்லாம பிரச்சனை வேற பண்ணுவான், ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற அங்க தனியா இருக்காடா, என்ன பண்ண போறானோன்னு சொல்லிட்டு தினேஷ் அந்த வண்டியில இருந்து பாதியிலே இறங்கிக்கிறாரு. இப்போ நேராக அந்த லாட்ஜுக்கு வந்து தினேஷை செக் பண்ணுறாரு. சார் அந்த பொண்ணு கூட இருந்த பையன் அப்போவே அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு இங்கேருந்து ஓடிட்டான் சார். அப்போ அந்த பொண்ணு என்னன்னா அப்படின்னு சொல்லி தினேஷ் கேட்கும்போது, நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் சார், அவர் கேட்கவே இல்லை சார், அந்த பொண்ணை இழுத்துட்டு ரூமுக்குள்ளே கொண்டு போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லி சொன்னதும் தினேஷை ஷாக் ஆயிட்டு அந்த கதவை போயிட்டு தட்டுன்னு தட்டுறாரு. சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், சொன்னா கேளுங்க, அந்த பொண்ணு வேற ஸ்டேட்ல உள்ள பொண்ணு மாதிரி இருக்கா, தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் சார், வெளியே வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி இங்க கத்துறாரு. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு வெளியே வராரு. இப்ப அங்க கட் பண்ணி இங்க சஸ்பெக்ட் இருந்தது 3 பேர் தான். அவங்க 3 பேரை விசாரிச்சதுல இவங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் அந்த லாக்அப்ல ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தன் இருந்தா இல்லையா, அவனை இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதோ பாரு, இந்த விஷயம் நடக்கும் போது நீயும் இந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்திருக்க, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, நீ ஏதாச்சும் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கேட்டதும் அவன் பயந்துட்டு, ஐயோ இல்ல மேடம், நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு கன் சத்தம் கேட்டுச்சு, அதனால நான் எந்திரிச்சு வந்து பார்த்தேன், அதனால எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அந்த அக்யூஸ்டும் சொல்ல, இந்த கமிஷனருக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கமிஷனர் சொல்றாங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே விசாரிச்சிட்டோம், எந்த இதுவுமே கிடைக்கல, ஆனா இப்போ நம்ம சந்தேகப்படுறதுக்கான ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. இப்போ இவங்களுக்கு நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வருது. இப்போ அந்த கமிஷனரும் இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தியும், இவங்க 2 பேரும் ஃபோன் கால் பேசினது, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கமிஷனர் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, நம்ம ஹீரோவோட பர்சனல் கேஸ் ஏதோ இந்த ஸ்டேஷன்ல ஹேண்டில் பண்ணிருக்காங்களே, அது என்ன கேஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது, 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஹீரோவை விட்டுட்டு அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க அப்படி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு ரொம்ப நாளா அவங்கள தேடிக்கிட்டு இருந்திருப்பாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இருக்கிற இடத்த இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விமன் பிசி, அது மட்டும் இல்லாம நம்ம வினோத்தும் கூடவே போயிருப்பாரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சு இவங்க பேசும்போது, இதோ பாருங்க சார், இது நான் எடுத்த முடிவு, அவரை விட்டு பிரிஞ்சு வரணும்னு நான் நினைச்சேன், அந்த முடிவை நான் எடுத்துக்கிட்டேன், இப்போ நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மேடம், கம்ப்ளைண்ட் அது கிடையாது, உங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா, நீங்க சேஃபா தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டே, உங்களோட புருஷன் கூட சேர்த்து வைக்கிறதெல்லாம் கம்ப்ளைண்ட் கிடையாது, நீங்க உயிரோட இருக்கீங்கிற விஷயம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஓகே நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்கிறதும் தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்போ அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. அப்படி அவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது வினோத்தும், ஒரு நிமிஷம் சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அவங்க அண்ணன் கூட பயங்கர சண்டையா இருந்தாலும் அவங்க அண்ணன் குழந்தைய பார்த்திருப்பாரு. ஆக்சுவலா இவருக்கு தான் குழந்தைகளை ரொம்ப பிடிக்குமே, அதனால ரொம்ப ஆசையா சில டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைகிட்ட வைப்பாரு. அந்த குழந்தையும் ரொம்ப கியூட்டா இவருக்கு ஹாய் சொல்லும். அந்த சீனை தான் இப்ப காட்டுறாங்க. இப்ப அங்க கட் பண்ணா அந்த விஷயத்தை தான் இந்த இன்ஸ்பெக்டர் கமிஷனர் கிட்ட சொல்றாங்க, இதான் மேடம் நடந்துச்சு அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வராங்க. இவங்க பேரு மாலினி. மாலினிக்கும் வினோத்துக்கும் என்ன சம்மந்தம்னா, மாலினி வந்து வினோத்தோட ஒய்ஃப் கிடையாது, ஆனா மாலினி கூட தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அந்த மாலினியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. வினோத்தோட கொலையில வேற யாராச்சும் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவை தான் அந்த மாலினி பாக்குறாங்க. அவங்க அப்படி பார்த்ததும் நம்ம கமிஷனரும், சார் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெளியே அனுப்புறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா அவரோட தம்பியோட பாடி எடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்து அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு. இப்போ இங்கே இந்த இன்ஸ்பெக்டர் வினோத் அண்ட் ஹீரோ பேசின ஃபோன் கால் ரெக்கார்டிங் எல்லாம் கொண்டு வராங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த மாலினிங்கிற பொண்ணு கூடயும் வினோத் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. சோ இப்போ மினிஸ்டர் நேரா ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவங்க தம்பியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 3 குண்டு இறங்கிருக்கு, அதுல 2 குண்டு தான் உடம்புக்குள்ள இருந்தது, ஒரு குண்டு வந்து வெளியே போயிருச்சு, கடைசியா சுட்ட 3வது குண்டு தான் அவரோட இதயத்தை கிழிச்சு அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோவும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து சுட்டிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவங்க பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. பாயிண்ட் பிளாங்க்னா தூரம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பக்கத்துல வச்சு சுடுவாங்க பாத்தீங்களா, அதாவது தலையிலே வச்சு கன் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிட்ட, அதுதான் பாயிண்ட் பிளாங்க்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து, வினோத் கடைசியா பேசின கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு கால் பண்றாரு. இந்த சமயத்துல அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க,
சார் இதை நீங்க வெளியே சொல்லாதீங்க, அவங்க ஆல்ரெடி அந்த கால் லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, கூடவே உங்களோட கால் லிஸ்டையும் வாங்கிட்டு போயிருக்காங்க, எனக்கு என்னமோ உங்களையும் சந்தேகப்படுற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காண்டாகுது. நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. இப்ப உள்ள போயிட்டு கமிஷனர் கிட்ட இதோ பாருங்க மேடம், நீங்க என்னையே சந்தேகப்படுறது சரி கிடையாது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவரு சார் உங்களை பத்தியும் உங்க தம்பியை பத்தியும் எல்லாருக்குமே தெரியும் சார், இது சாதாரண சந்தேகம் தானே சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு இன்னும் கோவப்படுறாரு. அவன் என்னை எதிரியாவே பார்த்திருந்தாலும் அவன் என்னோட தம்பியா, அவனை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு, எனக்கும் அவனை கொலை பண்ணவன் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். மேடம் நீங்க ஒண்ணு நினைக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா, இந்த இன்வெஸ்டிகேஷனை நான் ஒரு பக்கத்துல பண்ணட்டுமா, எனக்கு பெர்மிஷன் தருவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டதும் தாராளமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. முதல் சஸ்பெக்டான தினேஷை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது இவரும் சார் எனக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் டக்குன்னு என் கையில இருந்த கன்னை கழட்டி வினோத்தோட டேபிள்ல வச்சுட்டு சார் இந்த கன்னை நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர் ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிருக்காரு. அப்படி அவர் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது தான் கன் சத்தம் கேக்குது. அதனால வேக வேகமா வெளியில ஓடி வந்து பார்த்தா வினோத் இறந்து போயிருக்காரு. இது தவிர இவருக்கு வேற எந்த விஷயமே தெரியல. சரி ஓகே நெக்ஸ்ட் சந்தீப்பை வர சொல்லு அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ சந்தீப்பும் அந்த இடத்துக்கு வராரு. சரி ஓகே சம்பவம் நடக்கும் போது நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சார் நான் பாத்ரூம்ல இருந்தேன் சார் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இப்ப இவருக்கு சந்தேகம் வருது. ஏன்னா தினேஷ் தான் பாத்ரூம்ல இருந்திருக்காரு, அப்புறம் எப்படி இவரும் பாத்ரூம்ல இருந்திருக்க முடியும்? ஹே தினேஷ் பாத்ரூம்ல இருந்தான்னு சொல்றான், நீயும் பாத்ரூம்ல இருந்தேன்னு சொல்ற, என்ன ரெண்டு பேரும் ஒரு பாத்ரூம்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறாரு. அந்த இடத்துல இந்த சந்தீப்ங்கிறவரு மிகப்பெரிய விஷயத்த ஒண்ணு சொல்றாரு. சார் சாரி சார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இருந்தது லேடிஸ் டாய்லெட்ல சார் அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இதே ஸ்டேஷன்ல ஒரு பிசி இருந்திருப்பாங்க, அந்த லேடி போலீஸ் கூட இவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு போல. நம்ம ஹீரோவும் இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த லேடி கிட்ட போய் கேட்கறாரு. அந்த லேடியும் சார் என்ன மன்னிச்சுக்கோங்க சார், எனக்கு ஃபேமிலி இருக்கு, பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியே சொல்லாதீங்க சார் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதனால இப்ப கிளியரா தெரியுது கொலை நடக்கும் போது அந்த ஸ்பாட்ல சந்தீப்பும் இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ஜான் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், உங்களுக்கே என்னை பத்தி தெரியும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கண்டிப்பா இவனா இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபுட்டேஜையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸும் சார் உங்களுக்கே தெரியும் உள்ள இருக்க சிசிடிவி எல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல, வெளியில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜாவது நான் பார்க்கணும், ஒரு ஃபுட்டேஜ் விடாம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா வெளியில போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க கன் ஷாட் கேட்டதுமே அவங்களோட கேமராவை தூக்கிட்டு உள்ள ஓடி வந்திருக்காங்க. அப்படி அவங்க ஓடி வரும்போது அவங்களோட கேமராஸ் எல்லாம் நம்ம போலீஸ் பிடுங்கி வச்சிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜை தான் இப்போ இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவாரு. அது என்னன்னா அங்க கொலை நடந்த நேரத்துல அந்த லாக்அப்குள்ள அந்த அக்யூஸ்ட் இல்ல. அவ்வளோதான், நம்ம ஹீரோ அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. ஏன்னா அவன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பான், நான் லாக்அப்ல தூங்கிட்டு இருந்தேன் சார், கன் சத்தம் கேட்டு எழும்பி பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். இப்போ போட்டு அடிக்கிறாரு. சொல்றான் நீ தானடா அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் பயந்து போய் அவர்கிட்ட நடந்த உண்மையை சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தினேஷ்க்கு உண்மையாவே வயிறு கலக்கி இருக்கு, அதனால அவசர அவசரமா கன்னெல்லாம் கழட்டி டேபிள்ல வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காரு. அப்படி அவர் ஓடும் போது அவர் கையில இருந்த அந்த லாக்கப்போட சாவியும் கீழே விழுந்திருக்கு. அந்த சாவியை வச்சுட்டு இந்த அக்யூஸ்ட் லாக்கப்பை ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றான்னா அந்த ஜானுங்கிற போலீஸ் வந்து மிரட்டி இருப்பார் இல்லையா, உன்னை ஒரு பெரிய கேஸ்ல தூக்கி போட போறேன்டா அப்படின்னு சொல்லி. அதனால இவன் என்ன பண்றான்னா அந்த கஞ்சாவை அவர் எவிடன்ஸ் வைக்கிற ஒரு லாக்கர்ல வச்சிருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கஞ்சாவை முதல்ல எடுக்கிறான். அப்படி அவன் அந்த கஞ்சாவை எடுக்கும் போதுதான் இங்க கன் ஷாட் சத்தம் கேக்குது. எல்லா போலீஸும் இப்ப ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வர இவன் ஒரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அந்த கேப்ல தான் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் உள்ள ஓடி வந்திருக்காங்க. அதனாலதான் அப்ப ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ்ல அந்த லாக்அப்ல இவன் இல்ல. இப்ப எல்லா போலீஸுமே அந்த இடத்துல பதட்டமா இருக்கும்போது மறுபடியும் இந்த அக்யூஸ்ட் அந்த லாக்அப் குள்ள வந்து அந்த லாக்அப்பை லாக் பண்ணிட்டு அந்த சாவியை ஒரு ஓரமா தூக்கி போடுறான். அதுக்கப்புறமா அவன் எடுத்துட்டு வந்த அந்த கஞ்சாவை கொண்டு போய் டாய்லெட்ல கொட்டி அவன் மாட்டினதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லாத மாதிரி அழிச்சிடுறான். இதுதான் நடந்திருக்கு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் இவன் சொல்லும் போது இன்னும் ஒரு விஷயத்த சொல்றான். அந்த வினோத் சார் நான் கஞ்சா எடுக்க போகும்போது உட்காந்து டிவி தான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. நான் அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறது கூட தெரியாம ரொம்ப உன்னிப்பா டிவியை பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவன் சொல்றான். இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வெளியே எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுட்டேஜ்ல வெளியில 2 பசங்க கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அங்க கட் பண்ணா இங்க மினிஸ்டர் கமிஷனரை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. நேரா உள்ள வந்த நம்ம ஹீரோவும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட ஒன்னு சொல்றாரு பாருங்க. மேடம் இங்க நடந்தது கொலையே கிடையாது, அது ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா மினிஸ்டர் திட்டுறாங்க, என்ன விளையாடுறியா, இதை போய் வெளியில சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா, நீ எப்படி அதை சூசைடுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு.
மேடம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வினோத்தோட உடம்புல 3 புல்லட் இறங்கியிருக்கு, அதுவும் ஒரே இடத்துல இறங்கியிருக்கு. ஒருவேளை வேற ஒருத்தர் சுட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், அதனாலவே மற்ற 2 புல்லட்டுமே வேற வேற இடத்துல பட்டிருக்கும். ஆனா 3 புல்லட்டுமே ஒரே இடத்துல தான் பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது பாயிண்ட் பிளாங்க் வேற, அதுவும் ரொம்ப கிட்டேயே உட்காந்து அவரே சுட்டிருக்காரு. இதை கேட்ட மினிஸ்டர் கோவப்பட்டுட்டு, யோ சூசைட் பண்றவன் எதுக்குடா 3 வாட்டி சுட்டுக்கிட்டு சாக போறான், மொத புல்லட்லயே அவனோட உயிர் போயிருக்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மேம் அதெல்லாம் படத்துல தான் மேம் நடக்கும், இங்கே இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு, அது சுட்டுக்கிறவங்களோட உயிர் போறதை பொறுத்து தான் இருக்கு. 7 புல்லட் எல்லாம் சுட்டு சூசைட் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கு மேம் அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் சொல்றாங்க. ஏமா நீயா கெஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லாத, இந்த மாதிரி எல்லாம் வெளியே சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் திட்டும் போது அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல மேடம் ஐ விட்னஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று உடைக்கிறாரு பாருங்க. ஹே என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோ 2 பசங்களை கூட்டிட்டு வராரு. இந்த பசங்க வேற யாருமே கிடையாது, ஃபர்ஸ்ட் சீன்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பானுங்க பாத்தீங்களா, அந்த 2 பசங்க தான். இந்த 2 பசங்களும் பாலை உள்ள அடிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள பால் விழுந்ததுனால அந்த பாலை எடுக்கிறதுக்காக அண்ணங்காரன் வரான். அந்த பால் எடுக்கிற சமயத்துல தான் கன் ஷாட் கேட்டது. அப்போ இந்த பையன் பார்த்திருக்கான், தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தான் அந்த ஆபீசர் கீழே விழுந்திருக்காரு. இதை அந்த பசங்க பார்த்திருக்காங்க. இதை கேட்டதும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப மினிஸ்டரும் இதை எப்படி நீ கெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, ஃபுட்டேஜ்ல அந்த பசங்க கிரிக்கெட் விளையாடினதான் நம்ம ஹீரோ பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது ஒரு நாய் வந்து பால் எடுத்துட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிருக்கும், அதையுமே இவர் நோட்டீஸ் பண்ணிருப்பாரு. சோ அதை வச்சுதான் நம்ம ஹீரோ விசாரிச்சிருப்பாரு. அதனாலதான் இந்த உண்மையும் இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. சரி எல்லாம் ஓகே, அவர் சூசைட் பண்றதுக்கு என்ன காரணம், அவர் வீட்லயே சூசைட் பண்ணிருக்கலாமே, இங்க வந்து ஒழுங்கா இருந்தவர் திடீர்னு எதுக்காக சூசைட் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு கேள்வியை கேட்கும் போது அதான் மேடம் அந்த விஷயத்தை தான் மேடம் நாம இப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கி சொல்றாரு. சோ இப்போ இதுக்கப்புறம் தான் படத்திலேயே மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆக போகுது. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாரு. அந்த அக்யூஸ்ட் சொல்லியிருப்பான் இல்லையா, நம்ம வினோத் சார் வந்து டிவியில தண்ணியே மறந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தாருன்னு, அதனால அந்த சமயத்துல டிவியில என்ன ஓடிட்டு இருந்து அப்படிங்கிற விஷயத்த இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாரு பாருங்க. ஆக்சுவலா அங்க என்ன ஓடிட்டு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மொதல் சீன்ல நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு பாத்தீங்களா, தன்னோட மனைவி அவங்களோட பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்தி சிங்கிங் காம்படிஷன்ல சேர்த்து விட்டுருப்பாங்கன்னு. உங்க பொண்ணு வேற அந்த காம்படிஷன்ல பாடி இருப்பா இல்லையா, அதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதே வீடியோ தான் இங்க வினோத் பாத்திருக்காரு. வழக்கம் போல நார்மலா இருந்த நம்ம வினோத் இங்க டிவில அவங்களோட அண்டி பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இந்த மாதிரி என்னோட பொண்ணை நான் ரொம்ப அருமையா வளர்த்திருக்கேன், என்னோட பொண்ணு இப்ப பாட போறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாடுறத காட்டுறாங்க. இப்ப வினோத்துக்கு அப்படியே ஷிவர் ஆகுது, அவனோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அந்த ஷோல பாடிட்டு இருக்க பொண்ணு, அதாவது வினோத்தோட உடன் பிறந்த அண்ணனோட பொண்ணு, அது வேற யாருமே இல்ல, லாட்ஜ்ல வினோத் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான். அவ்வளோதான், வினோத் ரொம்பவே உடஞ்சு போறாரு. எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அவரோட கண்ணு முன்ன இப்ப வர்றது என்னன்னா, அவரோட அண்ணி அவங்க மீட் பண்ண போனப்போ அந்த குழந்தைக்கு ஆசையா தன்னோட அண்ணனோட குழந்தைன்னு சொல்லி கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துருப்பாரு இல்லையா, அப்ப அந்த குட்டி பொண்ணு கூட ரொம்ப கியூட்டா கை காட்டியிருக்கோம். அந்த பொண்ணையா நாம இந்த மாதிரி பண்ணோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல தான் நம்ம வினோத் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ரொம்ப கொடூரமான பாவிடா நீ எல்லாம் உயிரோடவே இருக்க தகுதி இல்லாதவன்டான்னு சொல்லிட்டு கன் எடுத்து சூசைடும் பண்ணியிருக்காரு. இப்ப அதை கட் பண்ணி நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே கண் கலங்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கையெல்லாம் உதறுது. அப்படியே நேரா தினேஷ் கிட்ட வந்துட்டு, அன்னைக்கு லாட்ஜ்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னல, இந்த பொண்ணான்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறாரு. ஆமா சார் இதே பொண்ணுதான் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான், ரொம்ப வலியில அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அவர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அவரோட வீட்டில் வந்து உட்கார்றாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த கால் வேற யார்கிட்ட இருந்தும் இல்லை, பிரிஞ்சு போன அவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம பிரிஞ்சிருந்தது போதும்னு நினைக்கிறேன், என்னோட பொண்ணுக்கு அவங்க அப்பாவோட முகத்தை பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லும் போது பாத்தீங்களா நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும். ஆக்சுவலா இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாரு, என்னோட பொண்ணுக்கு என்னோட முகத்தை காட்டணும் அப்படின்னு. இப்ப அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்ம ஹீரோவும் வினோத்தும் தான் ட்வின்ஸ் ஆச்சே. அந்த கண்ணாடியில தெரியறது என்னமோ வினோத்தோட முகம் தான். அவ்வளவுதான், அந்த பொண்ணு மட்டும் இந்த முகத்தை பார்த்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தன்னோட அப்பாவோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு நினைச்சு பார்த்தா அவளுக்கு தெரிய போறது என்னமோ அவளை ரேப் பண்ணவனோட முகம் தான். இதெல்லாம் யோசிச்சு நம்ம ஹீரோக்கு எப்படி மனசு வலிக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, வேண்டாம், அவளோட வாழ்க்கையில என்னோட முகத்தை பாத்திரவே கூடாது, அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நம்ம ஹீரோவால பேச முடியல, ரொம்ப அழுதுகிட்டே சொல்றாரு.
இனிமே நீயுமே இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அங்கே உடச்சி போடுவார். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பாக வேற லெவல் படங்க. ரொம்ப 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 சூப்பரான படம். இந்த படம் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.